போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற நாட்டில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு உலகம் பூரா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜெயிச்சிட்டாரு. வின்னிங்ல உட்காந்துலாம் பேசிக்கிறாங்க, பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இடத்துல கொக்கோ கோலா இருக்குது. அவர் என்ன பண்றாரு, எல்லாம் லைவ் ஓடிட்டு இருக்குது. கொக்கோ கோலா குடிக்காதீங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இது முடிஞ்ச அடுத்த ஒரு சில நாட்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவுடைய விற்பனையில கிட்டத்தட்ட ஒரு 29,000 கோடி அப்படிங்கிறது பின்னடைவு ஏற்படுகிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் கிட்டத்தட்ட 29,000 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு பின்னடைவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானுச்சு. அப்புறமேட்டு வந்து பல்வேறு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்களும் வந்து என்ன பண்றாங்க, ரொனால்டோ கிட்ட நீங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசிடாதீங்க. நீங்க பேசுனீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தொழில் பாதிக்குது. உங்கள நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க. இதையே வாழ்வாதாரமா கொண்டு எத்தனையோ ஏழைகள் வேலை செய்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு உதவி பண்ணுங்க. இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு யாரும் அவர்ட்ட வந்து மிரட்டல. அவர்ட்ட இருந்து சரணடைஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்றதில்ல. உலகம் பூரா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா? விளையாட்டு வீரர்கள் ஓகேங்களா? விளையாட்டு வீரர்களுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல. விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அப்படிங்கிறவங்க வந்து உலகம் பூரா ஃபேமஸா இருக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொழி பேசுறவங்களா இருந்தா பிடிக்கும். மொழி பேசாதவங்களுக்கு புரியாது அவங்க யாருன்ட்டு. இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஊர்ல அவரு யாருப்பா அவரு? கட்சி கூட ஆரம்பிச்சாரு. நல்ல பேரு அவரு பேரு. ஆ டிவிகேன்னு சொல்லி விஜய் அண்ணா வந்து தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரியும். பக்கத்துல கேரளாவுக்கு போனா தெரியும். இந்தாண்ட ஆந்திராவுக்கு போனா தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹிந்தி பேசுறவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, இவரு யாருன்னு தெரியாது. கொஞ்சம் வெளியில தாண்டி போனோம் அப்படின்னா, இவரு யாருன்னு சுத்தமா தெரியாது. ஆனா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிறவரு வேர்ல்டு ஃபேமஸ். மிஸ்டர் பீஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ். ஏன்னா, இது வந்து இவங்களெல்லாம் வந்து மக்கள் அதிகமா பார்க்குறாங்க. அதனால வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இனம் கடந்த, மதம் கடந்த, ஜாதி கடந்த, மொழி கடந்த ஒரு உறவு பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஓகேங்களா? பிடிச்சிருக்குது. இவர் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அந்த ஒரு அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ரொம்பவே ஒரு ரிச்சான ஒரு லைஃப்ல இருக்கிறாங்க. நாங்க ரொனால்டோவ பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். அவர பத்தியே பேசலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4 பசங்க, 4 குழந்தைங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது குழந்தை. அவங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட்டான ஒரு பெர்சனு. அவன் தோட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நபரு. நாட் ஒன்லி தோட்ட வேலை, எந்த வேலையா இருந்தாலும் செய்வாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் கலை நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். சமையல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு இந்த மாரி எந்த இடத்துல ஃபுட் சம்மந்தப்பட்டது சமைக்கிறது, பரிமாறுறது இந்த மாரி எந்த ஒர்க்கா இருந்தாலும் அவங்க போய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில 4வதா இவர் வந்து பொறக்கறதுக்கு அவங்க அம்மா கன்சீவ் ஆகுறாங்க. அபார்ட் பண்றதுக்கோசரம் டாக்டர்ட்ட போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு. அவைங்க இருந்து பார்த்துட்டு, "இல்ல அதெல்லாம் வேணாம், பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பி விட்டுர்றாங்க. அபார்ட் பண்ண முடியாது, குழந்தை கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பி விட்டுர்றாங்க. இவங்களும் வந்துர்றாங்க. வந்த வாட்டி என்ன ஆகுது, அந்த பையன் பொறக்குறான். பொறந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புனாட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு போறாப்படி, வராப்படி இதெல்லாம் ரொனால்டோவுடைய கதை ஓகேங்களா? அவருடைய நிஜ சம்பவங்கள். அவரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஸ்கூலுக்கு போறாரு, வராரு. அப்படியே இருக்கும்போது ஒரு 10, 11 வயசு இருக்கும். அவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது வருது. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5, 6 வயசு இருக்கும் பொழுதே என்ன ஆகுது, அவங்க அப்பா வந்து தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவருக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்குது. ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஃபுட்பால் கிரவுண்ட்ல அத அப்படியே மெயின்டனன்ஸ் அந்த பெருக்குறது, துடைக்கிறது, அத பராமரிக்கிறது, பந்து வெளியில போயிடுச்சுன்னா பொறுக்கி போடுற வேலை, இந்த மாரி வேலை கிடைக்குது. ஸோ அவங்க அப்பா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த பையனும் கூட போவாரு. போன உடனே ஃபுட்பால் பார்த்த உடனே அது மேல ஒரு தீராத காதல். அத பார்த்த உடனே அவங்க அப்பா தானே பராமரிப்பு வேலை செய்றாரு. அவர்ட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பால் இருக்கும் இல்லையா? அந்த பால அந்த கிரவுண்ட்லயே போய் விளையாடுறாரு. ஆள் இல்லாதப்பலாம். தனியா விளையாண்டு பிராக்டிஸ் ஆகுது. ஸ்கூலுக்கு போன வாட்டி அந்த ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுகிறது போர்ச்சுகீஸ்ல. அத பார்த்த உடனே அங்கேயும் விளையாடுறாரு. விளையாடிட்டே இருக்கும் பொழுது அவங்க டீச்சர் ஒருக்கா கூப்பிட்டு ஏத்து ஏத்துறாங்க. "ஏன்டா ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்தியா? விளையாட வந்தியாடா? விளையாடிட்டு இருந்தா உனக்கு எல்லாம் வந்துருமா? இந்த ஃபுட்பால் என்ன உனக்கு சோறு போட போதான்னு?" சொல்லி கேட்கறாங்களாம். இவரு உடனே என்ன பண்றாருன்னா, டீச்சர் மேல இருக்கிற புக்கெல்லாம் தூக்கி எறியறாராம். உடனே அடுத்த நாள் அவைங்க அப்பா, அம்மா வர சொல்லி, "உங்க பையன கூட்டிட்டு போங்க. யோசிச்சு பார்த்து 2 நாள் கழிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அவங்க அப்பா, அம்மா வந்து பார்த்துட்டு நான் யோசிச்சு பார்த்துட்டு, ஆ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி போ பையன் வந்து ஃபுட்பால் மேல ஆசையா இருக்கான். ஃபுட்பாலே கத்துக்கட்டும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க.
ஒரு 2 வருஷம் அப்படியே போகுது. ஃபுட்பால் நல்லா விளையாடுறான். ஒரு கிளப்ல சேர்ந்து அந்த பையன் விளையாடுறான். விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, குடும்பத்த விட்டு வெளியில போய் தங்கி விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனு. இவன் கிராமத்துலருந்து டவுனுக்கு அப்பதான் முதல்ல போறான் அந்த பையன். போய் விளையாடுறான். விளையாடும்போது இவன் கிராமத்தான் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் கிண்டல் பண்றாங்க. அது எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தான். இன்னைக்கெல்லாம் அந்த மாரி கிடையாது. மாறிடுச்சு நெறையா. ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படிதான். அ அவன் பேசக்கூடிய மொழி வந்து ஒரே மொழி தான் போர்ச்சுகீஸ்ல. அந்த மொழி பேசக்கூடிய அந்த டோன் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம வாங்க அப்படிங்கிறதுக்கும், வாங்க அப்படிங்கிறதுக்கும், வாலே அப்படிங்கிறதுக்கும் மரியாதை குறைவா சொல்றாங்களான்னு கூட நம்மளுக்கு தோணும். ஆனா அது அவங்க ஊரு வழக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்றது தான் அந்த அர்த்தம். அதே மாரி ரொனால்டோவும் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டாரு. மன வருத்தமா. அப்படி இருந்தவரு ஒரு கட்டத்துல நல்லா விளையாடுறாரு. விளையாடும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. என்ன காரணம்னா, எல்லாரும் இருக்கிற துடிக்கிற இதயத்த விட இவருடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது நெறைய துடிச்சிருக்குது. ஸோ, அதன் காரணமா இவருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க. இதயத்துல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணவாட்டி, இவரு ரொம்பவே நார்மலா மாறிடுறாரு. போய் விளையாடுறாரு. அதே கிளப்ல ரீஜாயின்ட் ஆகுறாரு. விளையாடுறாரு, விளையாடி தள்ளுறாரு. அவர் விளையாடும் பொழுது ஏகப்பட்ட காணொளிகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்டு, இப்ப இந்த கிளப்புக்கு சேர்ந்த பிரான்ச் இருக்கும் இல்லையா? இப்ப போர்ச்சுகீஸ்ல இருக்கிற அதே கிளப்போட பிரான்ச் அமெரிக்கால இருக்கு இல்லையா? அங்க போட்டு காட்டுறாங்க. பணக்கார பிள்ளைங்க விளையாடுறாங்க இல்லையா? அப்ப இவனோட வீடியோ போட்டு காட்டுறாங்க. ரொனால்டோ தம்பி பையனோட வீடியோவ. "இவன் பாரு எப்படி விளையாடுறான் பாரு" அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்றாங்க, அத வாங்கிட்டு போயிட்டு, அவங்க பெரிய சர்க்கிள்லாம் குடுத்துட்டு, "ஃபுட்பால்னா இனிமே இந்த பையன் தான்" அப்படின்ற மாரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. இப்படி வந்து பயங்கரமா உலக அளவுல ஃபேமஸ் ஆகுறாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னைக்கு அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அவர்ட்ட இல்லாத நல்ல பழக்கமும் கிடையாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிக்க மாட்டாரு. அவருக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே. குடிக்கிற பழக்கம் கிடையாது. இந்த மாரி செலிபிரிட்டியா இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகள்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டூ பச்சை குத்திக்குவாங்க. இவருக்கு வந்து அந்த பச்சை குத்துற பழக்கமும் கிடையாது. எதனால? இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருஷம் ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை பிளட் டொனேஷன் பண்ணுவாரு. ரத்த தானம் பண்ணுவாரு. அப்படி இருக்கிற காரணத்தினால நம்ம ரத்த தானம் பண்றோம் அப்படின்னா, அ ஒரு வேள இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பச்சை குத்தும்போது ஏதோ நோய் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ரத்தம் குடுக்குறது நம்மளால குடுக்க முடியாம போயிரும்னு சொல்லிட்டு, ரத்தம் குடுக்கணுங்கிற காரணத்துக்கோசரம் பச்சை குத்தாம இருக்கிறாரு. 3வது பிரீஸ்ட் கேன்சர் ஓகேங்களா? மார்பக புற்றுநோய் வந்து அவிங்க தாயார் இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து பார்த்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறாரு போர்ச்சுகீஸ்ல. போர்ச்சுகீஸ்ல இவர் சொந்த கை காசு போட்டு ஆஸ்பத்திரி கட்டி குடுத்துருக்கிறாரு. வரவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்பத்திரி கட்டி குடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அண்ணா ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு கிளினிக் கூட கட்டி குடுக்கல. ஆனா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரு வந்து அவங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டி குடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அவர் யாரு பார்த்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நின்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அவங்களுக்கு மதிப்பு குடுத்துட்டு தான் போவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மனிதன் மதிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷனா இருக்கிறாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்படி இருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோவ பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு ஆசையா இருக்குது அனைவருக்குமே. அவங்க ரசிகர்களுக்கெல்லாம். ஏன்னா ஃபுட்பால் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொனால்டோவுக்கோசரம் தான் நான் விளையாட வரேன் அப்படின்ற ஒரு இதுதான். எனக்கு ரொனால்டோவ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருந்து, எவ்வளவோ இளைஞர்கள்ல இருந்து, நடுத்தர வயதுக்காரங்கள்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் பெர்சன். இன்னைக்கு எப்படி எலான் மஸ்க் எல்லாருக்கும் தெரியுதோ, கிம் ஜாங் உன் எல்லாருக்கும் தெரியுதோ, டொனால்ட் ட்ரம்ப் எல்லாருக்கும் தெரியுதோ, அத விட அதிகமா அத விட அதிகமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரியும். ஏன்னா, அவரு ரொம்ப ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸு. ஓகேங்களா? அவர் விளையாண்டதுனால மட்டும் அவரு ஃபேமஸ் கிடையாது. அவர்ட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்கள், நல்ல நல்ல பழக்கவழக்கங்கள், மத்தவங்கள அணுகக்கூடிய விதம், இது எல்லாமே அவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பெர்சனா வச்சிருக்குது.